Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 3. Magnetism and magnetic effects of electric current உள்ள important book back numericals one by one solve பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் exercise problem number 6 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் லூப் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கொடுத்துருக்காங்க 1.5 ஆம்பியர். இந்த ஸ்கொயர் லூப்னுடைய லென்த் கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்கொயர் லூப்னுடைய சென்டரில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல டயக்ராம் வரைஞ்சிக்கும். லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் அ ஸ்கொயர் லூப். ஸ்கொயர் லூப்னுடைய எல்லா சைட்ஸுமே சேமாக இருக்கும். இந்த சைடை எல்னு எடுத்தோம்னா திஸ் சைட் வில் பி எல் அண்ட் திஸ் வில் பி எல், திஸ் இஸ் ஆல்சோ எல். இதை வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடுன்னு எடுத்துக்குவோம். இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடில் இருந்து சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் லூப் L/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் 45 டிகிரியாக இருக்கும், இந்த ஆங்கிளும் 45 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் L/2, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் L/2. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும்போது இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் இந்த ரெண்டு ஆங்கிளுமே 45 இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த சைடு L/2, இந்த சைடும் L/2. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருக்கும். நம்ம பயோட் சவார்ட் லாவை யூஸ் பண்ணி வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு கோயிங் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் லூப் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த டயக்ராம் வரைஞ்சி இந்த ஆங்கிளில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். So what is the Biot Savart law? Biot Savart law is B is equal to mu 0 I divided by 4 pi A sin pi 1 plus sin pi 2. இங்கே ஐங்கிறது கரண்ட்டு, ஏங்கிறது distance of the point from the current carrying conductor, pi 1 pi 2ங்கிறது இந்த angles. ஸோ கரண்ட் தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இந்த ஆங்கிள்ஸும் தெரியும். அதனால் we can easily find the magnetic field. What is the current? Current is equal to 1.5 ampere. What is A? A is the distance. A is equal to L/2. What is L? L is the length of the square loop. Length of the square loop 50 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 50 into 10 to the power minus 2 meter divided by 2. Next, phi 1 and phi 2 are equal to 45 degree. இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா B is equal to what is mu 0? Mu 0 is 4 pi into 10 to the power minus 7. What is current? Current is 1.5 divided by 4 pi into what is A? A is L/2 which is equal to 50 into 10 to the power minus 2 divided by 2. 50 into 10 to the power minus 2 divided by 2 into sin phi 1. Phi 1 is 45 degree plus sin phi 2. Phi 2 is 45 degree. So this is equal to 4 pi cancel பண்ணிடலாம். we will get இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போகும். 2 into 1.5 into 10 to the power minus 7 divided by 50 into 10 to the power minus 2 into sin 45 is 1 by root 2 plus sin 45 is 1 by root 2. So this is equal to 2 into 1.5 into இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 10 to the power minus 5 divided by 50 into 1 by root 2 plus 1 by root 2 is 2 by root 2. 2 divided by root 2 is root 2. Root 2 is equal to 1.414. So இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get this is equal to 0.848 into 10 to the power minus 6 வரும்.
This is a magnetic field produced by one side of the square loop. Unit of magnetic field is Tesla. We have to calculate the magnetic field produced by the square loop. So magnetic field produced by the square loop is equal to 0.848 into 10 to the power minus 6 into 4. So இதை 4 ஆல் multiply பண்ணா we will get B is equal to 3.39 into 10 to the power minus 6 அப்படின்னு வரும். Unit of magnetic field is Tesla. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe channel, share it to your friends. If you have any doubt, comment below. அடுத்த வீடியோல next important problem எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். Thank you for watching this video.